வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம அடைக்கு மாவு அரைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு அருமையான அடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை ரவை அடை. இது கூட நீங்கள் சிம்பிளாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். வாரங்கள்லாம் நல்லா மொறு சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துக்கோங்க. அது கூடவே அதே கப்பால் லேசான புளிப்புள்ள தயிர், 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் தயிர், 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் காமிக்கிற பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அப்போ தான் நமக்கு நல்லா அடை சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை பார்த்து நம்ம சேர்த்துருந்தா ரவை ஊறி வரணும். அதனால் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த ரவையை ஊற விட்டுடலாம். இப்போ ரவை பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறி வந்துடுச்சு. இப்போ இதுக்கு கூட சேர்க்குறதுக்கு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் 7-8 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துருக்கேன். அப்போ தான் வாசனையாக இருக்கும். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். இது தண்ணி சேர்க்காமல் அப்படியே குறப்பாக பொடிச்சிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் பூண்டு, மிளகாய் எல்லாத்தையும் நான் குறப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த ஊற வச்சுருந்த ரவை கோதுமையோடு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பொடியை நறுக்கின கருவேப்பிலை 1 கொத்து, நான் 2 பச்சை மிளகாவை பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியை நறுக்கின மல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி மெல்லுசாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கையால் நல்லா உதிர்த்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு பிசையும் போது ஒரே ஈவனாக நல்லா கலந்து வரும். இப்போ இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடை தட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி கட்டை வச்சுட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலை இல்லை ஏதாவது பாலித்தீன் கவர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடையை தட்டிட்டு போடும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி கையிலையுமே கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்போ தான் கையிலையும் ஒட்டாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அடை மாவில் நீங்கள் எந்த சைஸ்க்கு அடை தட்ட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு நம்ம அதில் வச்சுட்டு ரொம்ப மெல்லுசாக தட்டினீங்கன்னா முறுமுறுன்னு கிடைக்கும். உங்களுக்கு முறுமுறுன்னு வேணும்னா மெல்லுசாக தட்டிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் அதே சமயத்தில் மெல்லுசாகவும் இல்லாமல் தட்டிக்கோங்க. அது மாதிரி தட்டும்போது நமக்கு ஓரங்கள் மட்டும் முறுமுறுன்னு இருக்கும், நடுவில் எல்லாம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் இந்த மொத்தத்துக்கு தட்டியிருக்கேன். இப்போ அடை சுட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு இண்டாலியம் தோசைக்கல் தான் போட்டிருக்கேன். கல்கத்தா கடாய் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. அதே மெட்டலில் உள்ள தோசைக்கல் தான் இது. இந்த தோசைக்கல் வேணுன்றவங்க சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த கடாய் வர வச்சு கொடுக்குற மாதிரி இந்த தோசைக்கல்லையுமே வர வச்சு உங்களுக்கு சேலுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப பழக்கிறதுக்கு சிரமம்லாம் பட வேண்டியதில்லை, ஈஸியாகவே பழக்கிடலாம். கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் நல்லா அருமையாக நமக்கு இண்டாலியம் தோசைக்கல் சுட்டு எடுக்கிறதுக்கு நல்லாவே வரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தட்டி வச்சுருந்த அடையை இதில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அடை வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் மொத்தமாக தட்டி இருக்கிறதால மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் பட்டர் ஷீட் வெளியே எடுத்தாச்சு. மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்து கூட சுட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டு சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக வெந்து வரும். நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 பக்கமுமே அடை நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இண்டாலியம் தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். நமக்கு நல்லா அருமையான கோதுமை ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.